கட்சியினை அறிவித்திருக்கின்றார் முன்னாள் பிஜேபி தமிழ்நாட்டு மாநில தலைவர் அண்ணாமலை. ஆமாம், நாங்கள் எங்களது முன்னைய வீடியோவிலே இது பற்றி குறிப்பிட்டிருந்தோம். 1ஆம் திகதி டெல்லிக்கு சென்ற அண்ணாமலை 2ஆம் திகதி மிக முக்கியமான பிரமுகர்களை சந்தித்திருந்தார். அமித்ஷாவோடு பல கட்ட பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றிருந்தன. அதன் பின்பு பிஜேபியின் சில முக்கிய பிரமுகர்களை சந்தித்திருந்தார். மோடியினை சந்திப்பதற்கான பல்வேறு திட்டங்களை அண்ணாமலை வைத்திருந்தாலும் கடைசி வரை அது நிறைவேறாமல் போனது. ஆனாலும் அவரை சந்திக்க வேண்டும் என்கின்ற அந்த தீவிர முனைப்பில் அண்ணாமலை இருந்தது செய்திகள் வாயிலாக நாங்கள் படித்திருப்போம். சரி, 5ஆம் திகதி தனது முக்கியமான முடிவினை அறிவித்திருந்தார். ஆமாம், இப்பொழுது தான் அரசியல் இயக்கம் ஒன்றினை ஆரம்பிக்கப் போவதாகவும் அதன் மூலமாக இணைத்துக் கொள்ளப்படுகின்ற இளைஞர்கள், மற்றைய கட்சியிலிருந்து வருகின்ற ஆதரவாளர்கள், அவர்களை எல்லாம் இணைத்து அவர்களுக்கான பயிற்சியினை கொடுத்து மிக முக்கியமான அரசியல் சக்தியாக அடுத்த வருட தேர்தலில், அதாவது அடுத்ததாக வருகின்ற தேர்தல் என்று அவர் குறிப்பிடுகின்றது, நாடாளுமன்றத்தின் அடுத்த தேர்தல் 2031ஆம் ஆண்டு நடைபெறவிருக்கிறது. அந்த தேர்தலிலே தனது கட்சி மிக முக்கியமான சக்தியாக இருக்கும் என்பதனை அவர் குறிப்பிட்டிருக்கிறார். சரி, இந்த விடயத்தை பார்க்க போனால் தமிழ்நாட்டில் மாத்திரமல்ல, இந்தியாவை பொறுத்தவரையிலேயே ஒரு கட்சியினை ஆரம்பித்து அதனை கொண்டு நடத்தி அங்கிருக்கின்ற உறுப்பினர்களுக்கு, கட்சி அங்கத்தவர்களுக்கு அவர்களை பயிற்றுவிப்பதற்கு என்றெல்லாம் சேர்த்து பணத்தினை செலவழிப்பது யார்? அண்ணாமலையின் பின்புறமாக இருக்கின்ற அந்த பிசினஸ் பேக்போன் யார் என்பதுதான். 2019ஆம் ஆண்டு பிஜேபியிலே தன்னை இணைத்துக் கொண்டார். பிஜேபியில் அவரது வளர்ச்சியை பார்த்தால் மிக அசுர வேகம் என்றுதான் நாங்கள் சொல்ல வேண்டும். ஏனென்றால் கட்சியில் இணைந்து 6 மாதங்களுக்குள்ளாகவே துணை தலைவர் பதவி அவருக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. அதன் பின்பு குறுகிய காலத்துக்குள், அதாவது 1 வருடத்தை நிறைவு செய்வதற்கு முன்பதாகவே தமிழ்நாட்டு மாநில தலைவர், பிஜேபியின் தமிழ்நாட்டு மாநில தலைவராக அண்ணாமலை உயர்ந்திருந்தார். அதன் பின்பு 2 முக்கியமான தேர்தல்களை சந்தித்திருந்தார். 2021ஆம் ஆண்டு தேர்தல், அதே போன்று 2024ஆம் ஆண்டு தேர்தல். 2 தேர்தல்களிலும் அவரது செல்வாக்கு மிகவும் அதிகமாகவே காணப்பட்டது. தேர்தல் முடிவுகள் என்று பார்க்கும்பொழுது பிஜேபிக்கு மிக முக்கியமான சாதகமான விடயங்களை அவர் கொண்டு வரவில்லை. அதாவது 24ஆம் ஆண்டு கடைசியாக நடைபெற்ற தேர்தலில் கூட யாருமே பிஜேபி சார்பாக வெற்றி பெறவில்லை. ஆனாலும் வாக்கு சதவீதம் என்று பார்க்க போனால் 21ஆம் ஆண்டிலிருந்து 24ஆம் ஆண்டு 3 வீதமாக, 21ஆம் ஆண்டு 3 வீதமாக இருந்த வாக்கு வீதம் 2024ஆம் ஆண்டு 11 வீதமாக அதிகரித்திருந்தார். தமிழ்நாட்டிலே பிஜேபியினை மிக முக்கியமான இடத்தில் கொண்டு நிறுத்தியவர் அண்ணாமலை என்பதிலே எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அதாவது ஆசனங்களை அவர் கைப்பற்ற தவறி இருந்தாலும், தான் போட்டியிட்ட கோயம்புத்தூரில் வெற்றியினை ஈட்ட தவறி இருந்தாலும் வாக்கு விகிதத்தை அதிகரிப்பதில் மிக முக்கியமான பங்கு இருக்கிறது. பிஜேபிக்கு இளைஞர்கள் பக்கமாக இருந்து ஆதரவினை பெருக்கிக் கொண்ட மிக முக்கியமான விடயத்தையும் அண்ணாமலை செய்திருந்தார். சரி, இப்படியாக அண்ணாமலை பிஜேபியிலே மிக முக்கியமான தலைவர்கள் ஒருவராக இருந்தும் இப்பொழுது ஏன் தன்னை விலக்கிக் கொண்டு புதிய கட்சியினை ஆரம்பிக்கின்றார் என்று பார்த்தால், அதாவது பிஜேபி ஒருவரை உருவாக்கி அவர் மூலமாக தனக்கு தேவையான விடயங்களை சம்பாதித்துக் கொள்ளலாம் என்ற ஒரு நோக்கம் இருந்திருக்கலாம். ஆனாலும் பிஜேபி என்கின்ற அந்த பெயர் அவருக்கு ஒரு தடைக்கற்களாக அமைந்தால் எப்படியாக தாங்கள் நினைத்ததை செய்து கொள்ள முடியும்? இப்படியாக பிஜேபியிலே மிக முக்கியமான நபராக இருந்தவர் திடீரென்று ஏன் பிஜேபியிலே இருந்து தன்னை விடுவித்துக் கொண்டார்? ஆமாம், சில பல கருத்து முரண்பாடுகள் இருந்தது என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். அண்ணாமலையை பொறுத்தவரையில் பிஜேபி எப்பொழுதும் மாநில கட்சிகளோடு கூட்டிணைந்து தேர்தலை சந்திக்க கூடாது என்பதிலே வலுவாக இருந்தார். ஆனாலும் பிஜேபியின் தலைமை அதனை ஏற்றுக்கொள்ளவில்லை. அது மிக முக்கியமான கருத்து வேறுபாடாகவே இருந்தது. சரி, அது மாத்திரம்தான் இந்த பிளவுக்கு காரணமாக அமைந்திருக்குமா? அல்லது பிஜேபி அண்ணாமலையினை விலக்கிக் கொண்டு அவர் மூலமாக ஒரு புதிய சக்தியினை தமிழகத்திலே உருவாக்கி அதன் பின்பு தனது பெயரை அண்ணாமலை மூலமாக தமிழ்நாட்டுக்குள் கொண்டு வர இருக்கின்றதா? ஏனென்று பார்க்க போனால், ஒரு சாமானிய நபராக இருந்து கொண்டு ஒரு மிகப்பெரிய இயக்கத்தினை கொண்டு நடத்துவது என்பது மிக சவாலான விடயங்களுள் ஒன்று. இப்பொழுது இருக்கின்ற கட்சிகளை எடுத்து பார்த்தால் டிஎம்கே, ஏடிஎம்கே 2 பேரும் ஆட்சியிலே அமர்ந்திருந்த கட்சிகள். எனவே தாங்கள் ஆட்சி கட்டிலில் இருக்கும் போது தங்கள் கட்சி நிதி என்று 10-15 வருடங்களுக்கு என்று அவர்கள் சம்பாதித்துக் கொள்வார்கள். ஏனென்றால் ஆட்சி பறிபோகின்ற போது அவர்கள் அந்த சம்பாதித்த பணத்தை வைத்துக் கொண்டுதான் அவ்வளவு பெரிய இயக்கத்தினை கொண்டு நடத்த வேண்டும்.
அதே போன்று டிவிகே 2 வருடங்களுக்குள்ளாகவே ஆட்சி கட்டிலில் அமர்ந்து விட்டார்கள். எனவே அவர்களும் தங்களது கட்சியினை இனி வருகின்ற 5-10 வருடங்களுக்கு கொண்டு செல்வதற்கான எந்த விதமான பின்புலங்களும் தேவையில்லை. காரணம், ஆட்சியில் இருக்கும் போது அவர்கள் சம்பாதித்துக் கொள்கின்ற விடயங்கள் அவர்களுக்கு ஆட்சி இல்லாத போது நிச்சயமாக கை கொடுக்கும். ஆனால் பிஜேபி அண்ணாமலையினை பொறுத்தவரையில் எந்த விதமான பின்புலமும் இல்லாமல் கட்சியினை ஆரம்பித்தால் அதை கொண்டு நடத்துவதற்கு யார் பணம் கொடுப்பார்கள்? எனவே இதனை நாங்கள் சிந்தித்து பார்த்தால் நிச்சயமாக அவருக்கு பின்னால் பிஜேபி என்கின்ற ஒரு பேர் இயக்கம் இருந்தால் மாத்திரமாகவே அவர் அந்த புதிய கட்சியினை கொண்டு நடத்தலாம். எனவே அவரது இந்த மூவ், அதாவது புதிய பொலிட்டிக்கல் மூவ் எவ்வாறாக பிஜேபியில் இருந்து தன்னை விடுவித்துக் கொண்டாலும் நிச்சயமாக அவர் ஒரு பிஜேபியின் பி டீமாகவே பார்க்கப்படுவார். பார்ப்போம் பொறுத்திருந்து எப்படியாக தனது கட்சியினை கொண்டு நடத்தப் போகின்றார். பிஜேபியில் இருந்து தன்னை விடுவித்துக் கொண்டார் என்று சொன்னாலும் அவரது செயல்பாடுகள் உண்மையாகவே பிஜேபியில் இருந்து விலகி நிற்கின்றதா இல்லையா என்பதை இனிவரும் காலங்களில் நாங்களும் பார்க்கலாம்.